ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்மீக சக்தி நமக்கு கிடைக்கிறக்கும், நம்முடைய லைஃப் ஃப்யூச்சர் நல்லபடியாக அமைய இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு தடைகள் வரும், இல்லைன்னா நம்ம எங்கேனாலும் போகும்போது அந்த காரியம் நடக்காமல் வர்றது, இல்லைன்னா சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், அதுக்கு வேண்டி நம்ம 10 தடவை அந்த காரியத்துக்கு வேண்டி போகிறது வர்றது. இப்போ அந்த மாதிரி உள்ள தடைகளை எல்லாம் மாற்றுறக்கு இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி வர்றதுனால ஆன்மீகமான காரியங்கள் சீக்கிரமாக சித்தியாகும், மந்திர காரியங்கள் சித்தியாகும், தெய்வீகமான ஒரு வசீகரணம் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இப்போ இந்த மந்திரம் சரிக்கு ஜெபம் பண்ணுறதே தடைகளை உடைக்கவும், உஜ்ஜலமாய பாவி அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சர் நல்லாகும், ஆன்மீக சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறது. இந்த மந்திரம் காலையில் 108 டைம்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா காலையிலே சாயந்தரம் 54 போட்டு கூட ஜெபம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது யாருக்கு வேணாலும் ஜெபம் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மாறணுங்கிறவங்களுக்கும் இந்த ஜெபம் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஜெபம் பண்ணணுன்னா, இந்த மந்திரம் நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்டால், குளித்து முடித்த பிறகு கிழக்கு பதினாறு திசையில் விளக்கு போடணும். நெய் விளக்கு போட்டது ரொம்ப ரொம்ப உத்தமம். நெய் விளக்கு இல்லாதவங்க எண்ணெய் விளக்கு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நெய் விளக்கு போடுறதுனால நம்ம புத்தி நல்லா ஒர்க் பண்ணும், நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும். நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சீக்கிரமாக மாறணுங்கிறதுக்கு நம்ம நெய் விளக்கு போட்டுக்கலாம். நம்ம அந்த விளக்கு போட்டு கிழக்கு மேக்கா போட்டு 2 திரி போட்டு போடணும் நீங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் மனசில் நினச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கிற பூக்கள், அங்கே எந்த சௌகரியத்தில் எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 டைம் ஒரு நாள் நீங்கள் சொல்லுங்கள். அது காலையிலே சாயந்தரம் 54 டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, 54 வச்சு சொன்னாலும் பரவாயில்ல, காலையிலேயே 108 பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணுறது நம்மளுடைய ஃப்யூச்சர், அதாவது வேலையாக இருந்ததுனாலும் வேறு எந்த தடைகள் இருந்தாலும், கேஸு அப்படியெல்லாம் இருக்கும், கோர்ட்டில் கேஸு, இல்லைன்னா வேலை தடை, சில ஏதாவது விஷயங்கள் பணமானது அப்படியுள்ள சிக்கல்களெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் மாறக்கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னு மனசில் எண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த மந்திரம் நான் சொல்லித்தரேன். இந்த மந்திரம் நான் மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேப்பரில் பேனையில் எழுதிக்கோங்க. முதல்ல நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது உங்களுக்கு காணாமல் உங்களுக்கு சொல்ல முடியும். இதை 108 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 108 டைம் வச்சு 108 நாள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அந்த மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே சர்வேஸ்வராய ஸ்ரீயபதயே நமஹா. ஓம் நமோ பகவதே சர்வேஸ்வராய ஸ்ரீயபதயே நமஹா. மாங்கல்ய தடை மாறணுங்கிறவங்களுக்கும் இந்த மந்திரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல சக்தியான மந்திரம் தான். நம்ம எந்த காரியத்தை நினச்சி நம்ம இந்த மந்திரம் பண்ணுறோமோ அது நமக்கு சீக்கிரமாக நமக்கு சித்தியாகும். எந்த காரியம்னா நடக்கக்கூடிய, இல்லைன்னா நல்ல காரியங்கள் இல்லாமல் தப்பான காரியங்கள் இல்லாமல் எனக்கு அது வேணும் இது வேணும் அது இல்லை, நமக்கு நடக்கக்கூடிய, அதாவது தடையாக நிற்கிற காரியங்கள், அந்த தடைகள் மாறி சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் சரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு நிறைய தடை காரியங்களாக ஒரு ஆளுங்க வருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த தகுடு தாயத்து அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கோயிலில் பண்ணி கொடுக்கும். இப்போ சில ஆளுங்க ஒருபாடு தூரத்தில் மலேசியா, சிங்கப்பூர் அங்கேருந்துலாம் நிறைய பேர் நம்ம காளி கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிலவங்களுக்கு எங்களுக்கு இந்த பண பிரச்சனை, காசு வாங்கிட்டு காசு கொடுக்கல, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு, வர முடியாதவங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கீழே காண்ற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அதை டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்.